ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, இந்த சாயப்பா இப்போதே சத்தியம் செய்கிறேன். நான் சொன்னதை கேட்டு முடித்த 10 நிமிஷத்தில் உன் வாழ்க்கையில் ஒரு அதிசயம் நடக்கலைன்னா அப்புறம் என்கிட்ட என்னான்னு கேளு. உனக்கே தெரியாமல் பல விஷயங்களை உன்னை சுற்றி நிகழ்த்தி கொண்டிருக்கும் நான் தான் இப்போதும் ஒரு காரணத்தோட உன் வாழ்க்கையில் ஒரு அதிசயத்தை நடத்துவதற்காக உன்னை தேடி வந்தேன். நீ விரும்பிய வேலை கண்டிப்பாக உன் வசம் வந்து சேரும். உனக்கான நல்ல வாய்ப்புகளை உன் கைகளில் கொடுத்து நீ நினைச்சதை விட சிறப்பாக சந்தோஷமாக செழிப்போடு மகிழ்ச்சியான வாழ்க்கையை மனநிறைவோடு நிம்மதியாக நீ வாழும்படி செய்ய போகிறேன். உன் முயற்சிகளும் உன்னுடைய பிரார்த்தனைகளும் ஒன்றா சேர்ந்து இப்போது உன் வாழ்க்கையை உயர்த்தப் போகுது என் செல்லமே. உன்னை தூக்கி நிறுத்தி கொள்ள முதல்ல நீ துணிவா தைரியமாக இருக்கணும். ஏன்னா நீ கொஞ்சம் சோர்ந்து போனாலும் அல்லது அப்புறமா பார்த்துக்கலான்னு சோம்பேறித்தனமாக இருந்தாலும் யாராவது சட்டுன்னு உன்னை கீழே தள்ளி விட்டுட்டு அவங்க மேலே உயர்ந்து போய்கிட்டே இருப்பாங்க. அதனால நீ கொஞ்சம் கவனமாக இருந்து சோம்பல்தனமோ சோம்பேறித்தனமோ கொள்ளாமல் சுறுசுறுப்பாக வேலை செஞ்சு உழைச்சி முன்னேற தயாராகு. நீ யாராவது எப்போ கீழே விழுகலான்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறதுக்கு உன்னை சுற்றி ஒரு கூட்டமே இருக்குது. நீ விழுந்தா ஐயோ பாவம்னு சொல்லிட்டு அதை பார்த்து சிரிச்சுக்கிட்டே அவங்க ஜெயிச்சு போய்கிட்டே இருப்பாங்க. ஆனால் நீ ஒருபோதும் யார் முன்னாலும் கீழே விழுகவோ வாழ்வில் தோற்கவோ கூடாது. உன் வெற்றியே எல்லாருக்கும் பதிலாக இருக்கும்படி பார்த்துக்கோ. நீ ஒருபோதும் தோல்விக்கு பயந்து ஓடாதே. தோல்வியை தாண்டி வெற்றி பெறணுன்ற எண்ணத்தோட வாழ்க்கையில் ஜெயிக்க தயாராகு. உன்னுடைய எல்லா முயற்சிகளுக்கும் சேர்த்து உனக்கான பலனை உன் வாழ்க்கையில் நான் கொடுக்க போகிறேன் என் செல்லமே. நீ எங்கேயெல்லாம் குறை சொல்லப்படுகிறாயோ, யாரெல்லாம் உன்னை குறை சொல்லி குற்றம் சாட்டுகிறார்களோ அந்த இடத்துல இருந்து நீ என்னெல்லாம் எப்படியெல்லாம் பேசப்படுகிறாய், மற்றவங்க உன்னை என்னெல்லாம் சொல்கிறாங்களோ அதையெல்லாம் ஒன்றுமில்லாமல் போக செய்யணும்னு முடிவெடு. உன்னை தப்பாக பேசினவங்க, தவறாக நடத்தினவங்க, உன்னை அவமரியாதை செய்தவர்கள் கண் முன்பாகவே நீ வாழ்க்கையில் பெரிய நிலைமைக்கு வந்து காட்டணும் என் செல்லமே. நீ கஷ்டப்படும் இடமெல்லாம் உன் வாழ்க்கையில் பெரிய பாடத்தை கற்றுக்கிறதுக்கு சரியான இடம்னு புரிஞ்சுக்கோ. எல்லா இடங்களிலும் அமைதியாக இருந்து அந்த அனுபவங்களை பெற்றுக்கொண்டு உன்னை குறை சொன்னவங்க முன்பாகவே அவர்கள் நிறைவாய் பேசும்படி வாழ்ந்து காட்டணும். அதுவும் உனக்கு துணையாக உனக்கு பக்கபலமாக இந்த சாயப்பா நான் இருக்கும்போது நீ எதை நினச்சும் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. யாரெல்லாம் உன்னை கவலைப்படுத்தினாங்களோ, யாரெல்லாம் உனக்கு மன கஷ்டத்தை கொடுத்து காயப்படுத்தினார்களோ அவர்களுக்கு நேரம் பதில் சொல்லும். நீ எப்போதும் எல்லா முயற்சிகளையும் தெளிவாக செய்தால் மட்டும் போதும். இந்த சாயப்பா உனக்கு துணையாக இருக்கும்போது கண்டிப்பாக நீ மகிழ்ச்சியும் மனநிறைவும் ஆனந்தமும் கொள்ளும்படியாக அனைத்தையும் வெற்றிகரமாக நான் நடத்தி முடிப்பேன். நீ ஒருபோதும் யாருக்கும் உடலிலும் மனதிலும் துன்பம் அளிக்காதே. இன்னைக்கு நீ சக்தி வாய்ந்த ஆளாக இருந்தாலும் காலத்தின் சக்தி எல்லாவற்றையும் மாற்றுங்கிறத புரிஞ்சுக்கோ. உனக்கானதை நீ பெறுவதற்கான நேரம் வந்துருச்சு. கூடிய சீக்கிரம் வெற்றி உன் வாழ்வில் வந்து சேரப்போகுது. நீ எதையும் தேடி செல்ல அவசியம் இல்லாமல் எல்லாமே தானாக உன்னை தேடி வரப்போகுது. எப்போ இது நடக்கும் எப்போ அது நடக்கும்னு ஏங்கி காத்துக்கிட்டு இருக்க என் செல்ல பிள்ளையான உனக்கு நீ நினைத்த அனைத்தையும் வெற்றிகரமாக நடத்தி கொடுக்க நான் வந்துட்டேன். நீ தயாராக இருக்கணும் என் தங்கமே. உன் வாழ்க்கையில் நீ மகிழ்ச்சியாக வாழ்வதற்கேற்ற தருணம் வந்துருச்சு. இப்பொழுது கவலையில் மூழ்கி இருக்கும் உன்னை கூடிய விரைவாகவே மகிழ்ச்சியால் நிரப்ப போகிறேன். உன் மனசு மகிழ்ச்சி அடையும்படி உன்னுடைய எல்லா துன்பங்களையும் அகற்றி உன்னை சந்தோஷமாக வாழ வைக்கணும்னு நான் முடிவு எடுத்துட்டேன் என் செல்லமே. இனி எல்லா பிறவியிலும் உனக்கு நல்லதே நடக்கும்படியும் உன் வாழ்க்கை முன்னேறும்படியும் உனக்கான சந்தோஷத்தை நான் கொடுப்பேன். பாதுகாக்கப்பட வேண்டியது பணம் மட்டும் இல்லை, பாசமான உறவுகளும் தான். ஏன்னா பணத்தை எப்போ வேணாலும் சம்பாதிச்சுக்க முடியும். ஆனால் உறவுகளை சம்பாதிப்பது தான் இப்போதைய அவசியமான முக்கியமான விஷயமாக இருக்குது. பணம் உறவுகள்னு ரெண்டையுமே ஒரே நேரத்தில் சம்பாதிச்சு நிலைநிறுத்தி தக்க வைத்து கொள்வது கொஞ்சம் சவாலான கஷ்டமான விஷயமாக இருந்தாலும் நீ மனசு வச்சினா அது நிச்சயம் முடியும். எல்லா சூழ்நிலைகளிலும் உன்னை நம்பி இருக்கும் உறவுகளை மதித்து தக்க வச்சுக்கோ. தீமைகள் சூழ்ந்தாலும் எத்தனை தடைகள் வந்தாலும் உன்னை கால் கடுக்க நிற்க வச்சுட்டு முடியாதுன்னு கைவிரிச்சாலும் செய்ய மாட்டேன்னு சொன்னாலும் வீண் பழிகள் போட்டு உன்னை விரட்டி அடித்தாலும்
உன்னை துரோகம் செஞ்சு கீழே தள்ளி விட்டாலும் உன்னை வாழ வைக்கிறதுக்கு இந்த சாயப்பா நான் இருக்கேன்றதை நீ மறந்துட வேணாம். என் அருள் கண்டிப்பாக உன் வாழ்வில் வெற்றியை தரும். அதிக மனக்கவலையோடும் கஷ்டத்தோடும் இருக்கும் உன் மனசை குளிர்வித்து உன் வாழ்க்கையில் எல்லா துன்பங்களையும் துரத்தி அடித்து உனக்கான இன்பத்தை நிரந்தரமாக நான் ஆக்கி கொடுப்பேன். நீ எப்போதும் எதுக்கும் வருத்தப்படக்கூடாது என் செல்லமே. உன் வாழ்க்கையில் அனைத்தையும் வெற்றிகரமாக நல்லபடியாக நடத்தி தர வேண்டியது இந்த சாயப்பா என்னுடைய பொறுப்பு. பெரிய ஆசைகளும் தேவைகளும் இல்லாமல் ஏதோ இருக்கிறதை கொண்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்க உனக்கு அடிப்படையான ஆசைகளை நான் நிச்சயமாக நிறைவேற்ற போகிறேன். அது மட்டும் இல்லாமல் உன்னுடைய தேவைகள் என்னன்னு தெரிஞ்சு வச்சுருக்க நான். நீ அதை கேட்குறதுக்கு முன்பாகவே சிறப்பாக உன் கைகளில் ஒப்படைச்சிருவேன். அடுத்தவரின் சிரிப்பையும் கண்ணீரையும் தவிர்த்து விட்டு உன் வாழ்க்கையில் நீ என்ன செய்யணுங்கிறத யோசி. அடுத்தவங்க அவங்கவுங்க என்ன செய்கிறதுங்களோ அதுக்குரிய பலனை அவங்க அனுபவிப்பாங்க. நீ எப்போதும் உன் வாழ்க்கையை உயர்வாக நினச்சி எல்லாரையும் உனக்கு சமமாக நினச்சி உன் வாழ்க்கையை சாத்தியமாக சந்தோஷமாக அமைதியானதாக கடனில்லாத நிம்மதியான வாழ்க்கையாக வாழ பழகிக்கோ. நீ முயற்சி செஞ்சினா உன்னால் முடியாததுன்னு எதுவும் இல்லை என் செல்லமே. கண்டிப்பாக தோல்வியை எல்லாம் நீக்கி உனக்கான வெற்றியையும் நன்மையையும் உன் கைகளில் கொடுக்க போகிறேன். என் அருளோடு உன் வாழ்வில் எல்லா துன்பங்களும் விலகி வெற்றி வந்து சேரப்போகுது. இருளை எல்லாம் அகற்றி உன் வாழ்க்கைக்கு வெளிச்சம் தர நான் வந்துட்டேன். என்ன துன்பங்கள் வந்தாலும் அது உன்னை சோதிப்பதற்காக அல்ல, உன்னை உயர்த்துவதற்காக தான் வருதுன்றதை புரிஞ்சுக்கிட்டு முழுசா என்னை சரணடைஞ்சினா நான் உன்னை முழுசாக காப்பாற்றிடுவேன். இனி வெற்றி உன் வாழ்க்கையில் வந்து துன்பத்தை மறந்து நிம்மதியாக இன்பமயமாய் நீ வாழுவாய் என் செல்லமே. கிரக பலன்கள் எல்லாம் உனக்கு எதிராக இருந்தது சரியாகி உனக்கு ஆதரவாக உனக்கு நல்ல விதமாக மாறப்போகுது. தலைகீழ போன வாழ்க்கையை சரி செய்யும் வல்லமை இந்த சாயப்பாக்கு மட்டும்தானே இருக்கு. சோதனைகளால் இப்போது சோர்ந்து போயிருக்கும் உன்னை தைரியப்படுத்தி உனக்கான வெற்றியை மிக பெரும் வெற்றியாக உன் கைகளில் நான் ஒப்படைக்க போகிறேன். உன் வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டங்களை எல்லாம் சரி செஞ்சு உனக்கான சந்தோஷத்தை தர வேண்டியது இனிமே என்னுடைய பொறுப்பு. முதல்ல உனக்கு கெடுதல் செய்யக்கூடிய அந்த நபர்களிடமிருந்து உன்னை காப்பாற்றணும்னா உனக்கு தெய்வ பலம் அவசியம். அதனால் நீ அடிக்கடி என்னுடைய ஆலயத்துக்கு வந்துட்டு போ. நேரம் கிடைக்கும் போதெல்லாம் என் ஆலயத்துக்கு வந்து போனினா உன்னுடைய இறைபக்தியும் தெய்வ பலமும் உன்னுடைய சக்திகளும் கூட அதிகமாகும் என் செல்லமே. நல்ல வாழ்க்கையை வாழணும்னு நினைக்கிறனே, இப்போது கஷ்டப்பட்டாலும் காயப்பட்டாலும் கூட கூடிய சீக்கிரம் நீ உன் வாழ்க்கையை ஜெயிக்க தான் போகிற. ஏன்னா நீ வாழ்க்கையை ஜெயிப்பதற்காக பிறந்த பிள்ளை. கண்டிப்பாக ஜெயமாக வசந்தமாக வாழ்வாய். உன்னுடைய தடங்கல்கள் எல்லாமே விலகி உன் குடும்பத்தில் சந்தோஷம் வரப்போகுது. அந்த சந்தோஷத்தை பெற தயாராகு. எல்லா நன்மைகளையும் பெற்றுக்கொண்டு உன் வாழ்வில் நீ ஜெயிக்கப் போகிறாய். உனக்கு தீமையை விளைவிக்கும் உறவுகளும் உன்னை நம்ப வச்சு ஏமாத்தின மனுஷங்களும் அதற்குரிய தண்டனையை பெறும் காலம் வந்துடுச்சு. நீ எல்லாரையும் புரிஞ்சுக்கிட்டு யாரை பக்கத்தில் வைக்கணுமோ வச்சுக்கிட்டு தேவையற்ற மனிதர்களை விலக்கி தூக்கி தூரமாக எரிஞ்சிடுறது தான் உனக்கு சரியாக இருக்கும் என் செல்லம்.